தமிழக அரசியல் களம் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. குறிப்பாக கமல்ஹாசன் தலைமையிலான மக்கள் நீதி மய்யம் மற்றும் திராவிட முன்னேற்றக் கழகம் திமுக இடையேயான தொகுதி பங்கீடு விவகாரம் அரசியல் வட்டாரத்தில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. இன்று நடைபெற்ற முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் மார்ச் 9ஆம் தேதி முதல்கட்ட பேச்சுவார்த்தையில் மக்கள் நீதி மய்யம் தரப்பில் 6 தொகுதிகள் கோரப்பட்டதாக தகவல் வெளியாகி உள்ளன. ஆனால் திமுக தலைமையில் இருந்து அதிகபட்சம் 2 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்படும் வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. இந்த சூழலில் மக்கள் நீதி மய்யம் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் தொகுதி பங்கீடு விவகாரம் கோழி அடை காப்பது போல காத்திருக்கின்றது. குஞ்சு பொரித்த பிறகு எத்தனை தொகுதிகள் கிடைக்கும் என்பது தெரியும் என்று சுவாரஸ்யமாக குறிப்பிட்டுள்ளார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் தங்களுக்கு ஒதுக்கப்படும் தொகுதிகள் வெற்றி வாய்ப்பு உள்ள பகுதிகளாக இருக்க வேண்டும் என்பதில் உறுதியுடன் உள்ளார். குறிப்பாக மயிலாப்பூர், ஆலந்தூர், வேளச்சேரி, கோயம்புத்தூர் சவுத், கவுண்டம்பாளையம், சிங்கநல்லூர், மதுரை சென்ட்ரல், ஸ்ரீரங்கம் உள்ளிட்ட பல முக்கிய தொகுதிகள் அவரது விருப்ப பட்டியலில் இடம்பெற்று உள்ளதாகவும் கூறப்படுகின்றது. இதற்கிடையில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சியுடன் ஏற்பட்டு இருந்த சலசலப்பை சமீபத்தில் ப. சிதம்பரம், மு.க. ஸ்டாலின் சந்திப்பு ஓரளவு சமன்படுத்தப்படுத்தியதாக அரசியல் வட்டாரங்கள் கூறப்படுகின்றது. கூட்டணி கட்சிகளின் பலத்தை மதித்து யாரையும் குறைத்து மதிப்பிடாமல் கவனமாக முன்னேற வேண்டும் என்பதே திமுக தலைமையிலான அணுகுமுறையாக தெரிகின்றது. அதே நேரத்தில் மக்கள் நீதி மய்யம் திமுக பேச்சுவார்த்தையும் சமரச மனப்பான்மையுடனும் நகர்வு வருவதாகவும் தெரிகின்றது. ஏற்கனவே கமல்ஹாசன் திமுக ஆதரவுடன் ராஜ்யசபா உறுப்பினராகி உள்ள நிலையில் சட்டமன்றத்திலும் மக்கள் நீதி மய்யம் குரல் ஒலிக்க வேண்டும் என்பதே அவரது முக்கிய இலக்காக இருக்கின்றது. மக்கள் நீதி மய்யம் தரப்பில் வேட்பாளர் தேர்வு பணிகளும் வேகமாக நடைபெற்று வருகின்றன. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி மயூரா மற்றும் திரைப்பட பாடலாசிரியர் ஸ்நேகன் போன்றோர் வலுவான வேட்பாளர்களாக பரிசீலிக்கப்படுகிறார்கள். இந்த சூழலில் கமல்ஹாசன் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ் என்ற கருத்தை முன்வைத்து we will survive and we will continue என்று கூறியிருப்பது அரசியலில் தேவையான சமரசங்களுடன் முன்னேற தயார் என்ற அவரது மனநிலையை வெளிப்படுத்தியிருக்கின்றது. மொத்தத்தில் 2026 தமிழக தேர்தல் களம் ஏற்கனவே சூடுபிடித்து உள்ள நிலையில் பாரதிய ஜனதா கட்சி மேற்கொள்ளும் அதிதீவிர அரசியல் முயற்சிகளும் திமுக கூட்டணிக்குள் நடைபெறும் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகளும் அரசியல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தி வருகின்றன. மக்கள் நீதி மய்யம் திமுக இடையான இந்த பேச்சுவார்த்தை கமல்ஹாசன் அவர்களின் அரசியல் பயணத்தில் முக்கிய கட்டமாகவும் 2026 தேர்தல் அரசியலில் புதிய பரிமாணமாகவும் மாறியுள்ளது. இது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.